ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த மில்லினியா. இதை நம்ம ஷார்ட்டா வாரிங் ஸ்டேட்ஸ்னே கூப்பிட்டுக்கலாம். இதுல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க எபிசோட் 0 பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமையோட கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். அதனால கீழே ஒண்டி லைக் பண்றேங்க. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு எலும்பு கூடு மனுஷனையும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட்டும் ஆரம்பிக்குது. இந்த சண்டையில தொப்பி போட்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவே. நம்ம ஹீரோவும் அங்க பயங்கரமா சண்டை போட ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த எலும்பு கொடுக்காரன் அவன் பயங்கரமா டஃப் கொடுக்கறான். கட்டத்துல அந்த எலும்பு கொடுக்காரன் வித்தியாசமான மூவ் எல்லாம் யூஸ் பண்றான். இதனால நம்ம ஹீரோக்கும் அங்க அடிபட்டது. அங்க அவனோட மூவ் யூஸ் பண்றான், இம்மார்டலைசேஷன். இதை யூஸ் பண்ணா நம்மளால ரெக்கவர் ஆக முடியும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வியந்து போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் ஒரு ஹேக்கர் கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் தான் நம்ம ஹீரோவே. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த எலும்பு கொடுக்காரன் அவன் வந்து ஒரு வித்தியாசமான மூவ் யூஸ் பண்றானா. இதனால அவனை மாதிரி இருக்கிற மாதிரியே 4-5 பேர் வராங்க. அங்க ஹீரோவும் சும்மா இல்லாம ரிவைவ் ஃப்ரம் த ஹெல்னு ஒரு வார்த்தையை சொல்ல, திடீர்னு அந்த பூமிக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வந்து எழுந்து நிக்குது. அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுங்க நம்ம ஹீரோவை கொல்லலாம் ட்ரை பண்ணு. இருந்தாலும் இவனோட மாஸ்டர் வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த எலும்பு கூடு சோல்ஜர்ஸ்லயும் சில சோல்ஜர் வந்து தப்பிச்சுக்கிறாங்க. அந்த எலும்பு கூடு மாஸ்டர்ஸையும் விட்டு வைக்காம அப்படி நசுக்கி போட்டுறான். இன்னொரு மாஸ்டர் இருக்கா, அது அடிக்கிற மாதிரியே போய் ஒரு சுண்டு விரல வச்சு முச்ச விட்டுறான் ஆளு. ஆனா இப்பதான் ஹீரோவே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி இன்னொரு பறக்கிற மாஸ்டர் இருக்கு. நீ இன்னமும் உயிரோட இருக்கியா, உன்னையும் போட்டு தள்ளுற வேண்டியதான். ஆனா அந்த பறக்கிற மாஸ்டர் சும்மா இல்ல, அதுவும் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண. இதனால நம்ம ஹீரோ கிராவிட்டி ஃபோர்ஸ்லயே மாட்டிக்கிறான். அங்க இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய உருவம் வந்து அவனை தாக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண அங்க ஒரு பெரிய டிராகனும் அங்க இருக்க மாஸ்டரை பயங்கரமா தாக்குறதுக்கு போகுது. இத பார்த்த மாஸ்டரும் ரொம்ப பயந்து போயிட்டு, ஆனா அந்த மாஸ்டர் வாயை திறக்கிறதுக்குள்ளேயே அந்த டிராகன் வந்து இதை கொன்னுது. அவ்வளவுதான், இனிமேலும் நம்மள கொல்றதுக்கு யாரும் இல்ல, நம்ம தான் இந்த கேமை ஜெயிச்சிட்டோம். இப்போ மாஸ்டர்ஸ் மாதிரி வந்தாங்களே, அவங்கள சொல்ல போனா மாஸ்டர்ஸ் இல்ல, இந்த ஹியூமன்ஸ் தான். அதாவது நம்மள மாதிரி மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க தான். ஆனாலும் நம்ம ஹீரோ கிட்ட சில பல எக்ஸ்ட்ரா மூவ்ஸ் இருக்கு, இம்மார்டலைசேஷன். இதை வச்சு அவனால ரெக்கவர் ஆக முடியும். இதுவே போதுமே எல்லாரையுமே தோக்கடிக்கிறதுக்கு. ஆனா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கேமுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இதுல இந்த மூவ் எல்லாம் யூஸ் பண்றதுனால இந்த கேம் வழியாவே என்னால பணத்தை சம்பாதிக்க முடியுது. ஆனா அதுக்குள்ள அங்க உள்ள விளாண்டாங்களே அந்த பிளேஸ், அவங்க பயங்கரமா நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. நீ வந்து ஒரு சீட்டரா, நீ லூசரா, அசிங்கமா இல்ல, போய் சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிற, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா. ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க ஹீரோவும் கடுப்பாயிரான். அடங்கொக்கா மொக்கா, நான் வந்து வேறமா காசை சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ண, அதுக்குன்னு இப்படி பண்றாங்க. தெரியாத ஒண்ணு, நம்ம கிட்ட இந்த டிவைஸ் இருக்கு, இதனால எனக்கு நிறையவே ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருந்தா வேலைக்கு ஆகுது. இப்படி ஒண்ணு பத்துன்னு இருப்பானா, திடீர்னு இவனோட போன்ல அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, யாரு பேசுறீங்க? ஷாஹோ போன்ஸ்ல இருந்து தான் நாங்க பேசுறோம். அதாவது இப்போ ஒரு கையில ஒண்ணு மாட்டின்னு இருக்கான்ல, பிரேஸ்லெட் மாதிரி, அதுதான். அதை யூஸ் பண்ணி இவனால இம்மார்டல் ஆக முடியும் அந்த கேம்ல. நாங்க வந்து அந்த கம்பெனில இருந்து தான் பேசுறோம். நீ வந்து அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிட்டியா? ஓ, ஷாஹோ போன்ஸ், அதை பத்தி தானே சொல்றீங்க? ரிசீவ் பண்ணிட்டேன். அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு, அதுக்கும் மேல அது ரியலா இருக்கு. ஏன் அதோட ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதை மாட்டிக்கின்னு நான் கேம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நான் உங்களுக்காக பண்ணிட்டேன். அதுக்கான காசு அது வந்து எப்போ வரும் அதை சொல்ல முடியுமா? ஓ, அப்பனா நீ யூஸ் பண்ணி பாத்துட்டியா? சரி, அப்பனா நீ அதை என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்படி அந்த கம்பெனிக்காரனும் அந்த போன்ல சொல்ல, திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் மாயமா மஞ்சு போயிடுறான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு வீடும் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு நின்னு இருக்கா. அங்க 4-5 பேர் வராங்க. ஏய் அழகான பொண்ணு, இந்த மாதிரி நீ இந்த கட்சிப்ப வெளியில கார்டன்ல போட்டு வந்துட்ட தெரியுமா? ஓ அப்படியா, அப்பனா அதை கொடுத்துட்டு இங்கல இருந்து போயிடுங்களேன். ஆனா அதெல்லாம் கேட்காம அது ஒரு மாதிரி மோந்து பாக்குறான். என்ன சுகம் இதுல. கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல, நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்தன இருக்கா. அந்த பக்கத்துல இருக்கவன சொல்றான், பாஸ் நீ யோசிச்சு பாரு, நம்ம வந்து சந்திக்கல, அந்த பொண்ணு தான் ஏதோ ஒண்ணு பண்ணுது, நம்மளா வந்து சந்திக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யா என்ன சொல்ற? அப்ப அந்த பொண்ணாவே என்ன கூப்பிடுது அதோட ரூமுக்கு. அப்ப நான் எதுக்குடா டிசப்பாயிண்ட் பண்ணோம், நம்ம டைரக்டா உள்ள போக வேண்டியதான். யோ பாஸ், நான் சொல்றேன் கேளியா. ஆனா அவன் போயினே இருக்கானா.
அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க வராதீங்க, நீங்க வரக்கூடாது, இல்லனா என்கிட்ட இந்த கத்தி இருக்கு, இந்த கத்தியை வச்சு நான் என்னையே கொன்றுவேன். அட அட அட, நீ வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மேல ஒரு கீறல் கூட படக்கூடாது, அதனாலதான் சொல்றேன் சுவாங், நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. இதோட பேரை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா சுவாங்னு வந்து அது ஈஸியாவும் இருக்கும், அதனால நம்ம அப்படியே கூப்பிடலாம். நீங்க வந்து வரக்கூடாது, ஏன்னா நான் வேற தனியா இருக்கேன், எங்க அப்பா வேற இங்க இல்ல, அதனால நான் என்னோட மானத்தையே நான் போக விட மாட்டேன். அட அட அட, எனக்கு இப்போதான் உன்னை இன்னமும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போனா நீ வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? இப்படி உங்களை பேசின்னு இருப்பாங்களா? திடீர்னு பார்த்தா வானம் அப்படியே கருப்பாக ஆரம்பிக்குது, இடியெல்லாம் பயங்கரமா அடிக்குது, அங்க ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது, அங்க ஒரு போர்ட்டல்ல இருந்து எவனோ ஒருத்தன் கீழே குதிக்கிறான். அதை பாத்தீங்களா? எல்லாருமே தள்ளி போங்க. அங்க எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. இப்பதான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க அது ஒன்னும் ஒரு போர்ட்டல் இல்ல, அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன வானத்துல இருந்தா வந்தான்? ஆமா சார், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, அவன் வானத்துல இருந்து குதிச்சிருக்கான். இங்க நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அட, இப்படியே என்ன டிராப் பண்ணுவாங்க? என்னோட உடம்பு இதெல்லாம் எப்படி தெரியுமா எனக்கு வலிக்குது? ஹேய், இவன் வந்து ஒரு ஜீவராசியா இல்ல ஒரு ஹியூமனா? எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அவன் வானத்துல இருந்து தானே குதிச்சான். அங்க நம்ம ஹீரோவும் எழுந்துக்கிறானா? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட உடம்புல நிறையவே காயெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இது இம்மோர்டலைசேஷன், அதாவது நான் கேம்ல யூஸ் பண்ண டெக்னிக் ஆச்சு. அங்க அந்த இடம்லாம் ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபியூச்சர் இல்ல பாஸ்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அட, இது ஒரு பெரிய விஷயம். நான் டைம் டிராவல் பண்ணிருக்கேன். நான் வேற லெவல்டா. இந்த உலகத்துல இருக்க வேற லெவல் ஆள்னா அது நான் தான் நினைக்கிறேன். இவன் யாரா வானத்துல இருந்து குதிக்கிறான்? இப்ப என்ன பைத்தியம் மாதிரி அங்க பண்ணிருக்கான்? இவன் பைத்தியக்காரன் நினைக்கிறேன். அங்க ஹீரோவும் அங்க இருக்க லேண்ட் எல்லாம் அப்படியே தொட்டு பாக்குறேன். எல்லாமே ரியலா இருக்கு. இந்த பூ ரியலா இருக்கு, இந்த மரம் இதுவும் ரியலா இருக்கு, இது எல்லாமே ரியலா இருக்கு, அதுவும் ரியலா இருக்கு, எல்லாமே ரியலா இருக்கு. யோ யங் மேன், நீ யாரியா? நீ எங்கல இருந்தியா வர? அதுக்கும் மேல இங்க எல்லாமே நல்லா போய் நின்ச்சு, அத வந்து நீ கெத்து விட்டையா? இப்போ அதுக்கு நீதான் பரிகாரம் செலுத்தணும். எனக்கு வந்து புரியல இவன் என்ன பேசுறான்னு. இது ஒரு புது விஷயமா இருக்கு. சரி, என்னோட பெருமை மிக்க பேரை நான் உனக்கு சொல்றேன். ஜி குங், அதுதான் என்னோட பேரு. இவனை நம்ம ஷார்ட்டா ஜீனே கூப்பிடலாம். அதாவது இவன் கேம் ஐடியில ஜி குங்னு வச்சிருப்பான், அதுதான் இங்க சொல்றான் ஆளு. அந்த பொண்ணும் இந்த பேரை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த பேரு, இந்த ஜியோட பேரை நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பக்கத்துல இருக்க இன்னொருத்தன சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இவன் பெரிய வித்தக்காரன் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேரை வச்சு இருக்கவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் பெரிய டிராவலரா. அதுக்கும் மேல இவங்களுக்கு குன்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதனால இவன் கிட்ட பங்கு வச்சுக்க வேணாம். ஆனா பின்னாடியே அந்த பொண்ணையும் இவன் பாக்குறானா? அந்த பொண்ணு கேக்குது, சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், அவங்க வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க. ஓ, எனக்கு புரியுது. இப்போ வந்து நான் ஒரு அழகான பொண்ணை ரெஸ்கியூ பண்ணணும், அதுதான் என்னோட மிஷன் போல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நோக்கி போக ஆரம்பிக்கிறானா? பின்னாடி இருக்க ஆளுங்களா பாத்துறாங்க. ஏய், அவன் வந்து என்ன பண்ண போறான், அவனை நிறுத்துங்கடா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போயிடுறான். அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுது. அது அதோட கழுத்துல கத்திய வச்சுக்குது, நீங்க வந்து என்ன எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கிங்கா அந்த பொண்ணை பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, எல்லாமே பக்காவா செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. இரு, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க தொடுறானா, ரொம்ப ரியலா இருக்கு. ஹீரோவும் சொல்றான், உன்னோட கையில எதுக்கு கத்தி இருக்கு? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகு கையில இந்த கத்தில இருக்க கூடாது, இந்த கத்தினால உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தூக்கி போடு. அங்க பின்னாடி இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வெறுப்பாவறாங்க. அவனை பாத்தியாடா, நம்மள கண்டுக்காம எதோ பண்ண இருக்கான். அவ எனக்கான பியூட்டி, இப்போ அவனுக்கான கியூட்டி அவன் மண்ணு இருக்கா. இப்போ நான் என்ன பண்றது? நான் வந்து அவனை விட்டு வைக்க மாட்டேன், நானே போய் தாக்கலான்னு இருக்கேன். ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படியே பூச்சி வச்சுக்கிறாங்க, நீங்க வந்து போக கூடாது, ஏன்னா அவன் வானத்துல இருந்து குதிச்சிருக்கான். அதுக்கும் மேல அவனுக்கு குன்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அட, நான் ஓடி நான் சும்மாவா என்ன? எங்க அப்பா வந்து ஒரு மினிஸ்டர், என்ன இந்த சிட்டில யாருகிட்ட வேணா கேளு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம மத்தவங்க அப்படியே தரன்னு இழுத்துன்னு போயிடுறாங்க அவனை. அங்க அவனும் எதோ புலம்பின்னு இருக்கானா? நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, இவன் வந்து இன்னும் புலம்புறான், மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்றான். ஆனா இந்த உலகத்தை பார்த்தா எனக்கு கேம் மாதிரி தெரியல, இது என்னதுதான் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த அனிமே இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. மறக்காம கீழே லைக் கொண்டு பண்றேங்க, ஏன்னா எத்தனை பேர் பாக்குறீங்களோ அத்தனை பேர் லைக் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு, அதனால அவ்வளோக்கும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகாது. முடிஞ்சா கொஞ்சோண்டு லைக் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும், அதுக்கும் மேல கமெண்ட் பண்ணா இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.